ஒரு அழகான மிட்டாய் கடையில் ஜன்னல் ஓரம் இருந்த குளிர்சாதன பெட்டியில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வசித்து வந்தது. அது பார்ப்பதற்கு வெண்மேகம் போல மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. அதற்கு அருகிலேயே ஒரு அழகான வெள்ளித்தாளில் சுற்றப்பட்ட டார்க் சாக்லேட் இருந்தது. ஐஸ்கிரீமிற்கு ஒரு சின்ன கவலை. நான் எவ்வளவுதான் சுவையாக இருந்தாலும் சீக்கிரம் உருகிவிடுவேனே என்று அது வருத்தப்பட்டது. இதை கேட்ட சாக்லேட் சிரித்துக்கொண்டே, நண்பா, வருத்தப்படாதே. நீ தனியாக இருந்தால்தான் உருகி விடுவாய். நாம் இருவரும் இணைந்தால் ஒரு புதிய அற்புதத்தையே உருவாக்கலாம் என்றது. அப்போது ஒரு சிறுமி கரைக்கு வந்தாள். அவள் ஒரு கோப்பை ஐஸ்கிரீமை வாங்கினாள். அந்த ஐஸ்கிரீமின் மேல் சாக்லேட் தன்னை உருக்கி மெல்லிய மழையாகப் பொழிந்தது. குளிர்ச்சியான ஐஸ்கிரீமின் மீது பட்டவுடன் சூடான சாக்லேட் ஒரு கெட்டியான போர்வையாக மாறியது. அந்த மாற்றத்தின் நன்மைகள். ஐஸ்கிரீம் சீக்கிரம் உருகுவதை சாக்லேட் தடுத்தது. ஐஸ்கிரீமின் மென்மைக்கு சாக்லேட் ஒரு மொறுமொறுப்பை கொடுத்தது. இரண்டும் சேர்ந்து அந்த சிறுமிக்கு உலகின் மிகச்சிறந்த சுவையை வழங்கின. தனித்தனியாக இருந்ததை விட ஒன்றாக இணைந்த போதுதான் தங்களின் முழுமான சுவை வெளிப்படுவதை இருவரும் உணர்ந்தனர். அன்று முதல் சாக்லேட் பார் மற்றும் ஐஸ்கிரீம் பிரிக்க முடியாத நண்பர்களாயினர்.